ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். நேற்று பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே 1 பொறுத்த வரைக்கும் 5 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு ரேபிட் ஃபார்மேட்ல. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 5 ரவுண்ட்ஸ்ல வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஒரு சில கேம்ஸ்ல ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் எந்த பர்டிகுலர் கேமுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்க்க போறது கிடையாது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும் போது ஏதாவது ஒரு கேமை வந்து நம்ம எடுத்து பேசலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சில பிரில்லியன்டான மூவ்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இமீடியட்டா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரக்யானந்தா வந்து ரவுண்ட் 4ல விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான். இப்போ நீங்க போர்ட்ல பாத்துட்டு இருக்க இந்த பொசிஷன்ல வந்து பிரக்யானந்தா வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இந்த கேம்ல. இப்போ வந்து ஒயிட் டு பிளே. இந்த இடத்துல பிரக்யானந்தா வந்து ஒரு பிரில்லியன்டான மூவ் பிளே பண்ணிருக்காரு. அது என்ன மூவ்ன்றது வேணும்னா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பிரக் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பிஷப் E6 பிளே பண்ணிருக்காரு. பிஷப் E6 பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ். இப்போ உங்களால வந்து குயினை வச்சு இந்த பிஷப்பை வந்து டேக் பண்ண முடியாது. நீங்க பானை வச்சு தான் டேக் பண்ண முடியும். பானை வச்சு நீங்க டேக் பண்ணீங்கன்னா இப்ப இந்த G6ல இருக்கிற பானுக்கு வந்து இருக்கிற சப்போர்ட் போயிடுச்சு. ஸோ அதனால குயின் டெக்ஸ் பான் வந்து செக்கோட வருது. குயின் டெக்ஸ் பான் செக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல கிங்க வந்து உங்களால வந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இந்த F5ல வந்து ரூக் இருக்காரு. நெக்ஸ்ட் கிங்க வந்து நீங்க H5ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா வந்து இந்த இடத்துல சிம்பிளா நம்ம ரூக் F7 பிளே பண்ணிக்கலாம். ரூக் F7 மூலமா நம்ம குயின் அட்டாக் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து குயின் H7 நம்ம வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் உடைய கிங்கால எங்கேயுமே போக முடியாது. பிளாக் இந்த இடத்துல பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப பிரக் இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் பிளே பண்றாரு. பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த F7 ஸ்கொயர்ல வந்து இந்த ரூக் வந்து கேம்குள்ள வருவாரு. நெக்ஸ்ட் குயின் வந்து அட்டாக்ல இருக்கும். இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கும். இப்ப குயின் B4 வந்து என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல வந்து E4 ஸ்கொயர்ல வந்து பானை வந்து கேப்சர் பண்ணிட்டு இங்க கிங்குக்கு வந்து டைரக்டா செக் கொடுக்க ட்ரை பண்றாரு. பட் பிரக் வந்து அதை அலோ பண்ணாம கிங்க வந்து H2ல போட்டுட்டாரு. இப்ப பிஷப் B7 மூலமா திருப்பி இந்த டயகனல் இருக்க இதே பானுக்கு வந்து அடிஷனல் பிரஷர் தராரு. இப்ப குயின் F7 செக் வருது. இப்ப கிங் H7, இப்ப E7 அவருடைய இந்த பானை திருப்பி ப்ரொமோட் பண்ண போறாரு. இந்த பானை வந்து கண்டிப்பா தடுக்க முடியாது. இந்த பானை வந்து ஒயிட்டோடைய குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிஷப்பும் வந்து பின்ல இருக்காங்க. அண்ட் இதே லைன்ல வந்து ஒரு குயின் அண்ட் ரூக் பேட்டரியும் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப குயின் டெக்ஸ் E4 பிளே பண்றாரு. இப்ப குயின் H5 செக் வருது. இப்ப திருப்பி பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப ரூக் F7 செக் வருது. இப்ப கிங் G8 வராரு. இப்ப E8 குயின் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிரில்லியன்டான குயின் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த குயினை டேக் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி குயின் G6 செக் வருது. குயின் G6 செக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து பிளாக் வந்து கேம் வந்து ரிசைன் பண்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து குயின் H7 வந்து செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. குயின் H7 செக்மேட் பாத்தீங்கன்னா பிளாக்கால தடுக்கவே முடியாது. நீங்க மேபி பிஷப் வந்து நடுவுல வச்சு இந்த ரூக்குடைய ஆக்சஸ் தடுக்கலாம். இருந்தாலுமே இந்த இடத்துல குயின் டெக்ஸ் பிஷப் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இது மூலமா பிரக்யானந்தா வந்து இந்த ரவுண்ட் வந்து சூப்பரா பினிஷ் பண்ணிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் 5ல அர்ஜுன் ஹரிகேசி பிளாக் பீசஸ் வச்சு விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போறோம். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பொசிஷன்ல வந்து ஒயிட் வந்து என்ன பிளே பண்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய பானை வந்து C7ல போடுறாரு. அவருடைய பானை C7ல போட்டு இந்த ரூக்கை வந்து த்ரெட்டன் பண்றாரு. இப்ப அர்ஜுனுடைய பானும் பாத்தீங்கன்னா இந்த ரூக்கை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பேஸ் ரேங்க்ல இருக்க ரூக்கை தான் த்ரெட்டன் பண்றாங்க. அவங்க ரூக்கை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் குயினா கன்வெர்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. இந்த இடத்துல அர்ஜுன் என்ன பண்றாருன்னா ரூக் டெக்ஸ் பான் பிளே பண்றாரு. அர்ஜுன் வந்து இந்த இடத்துல பான் டெக்ஸ் ரூக் பிளே பண்ணல. ஏன்னா இந்த பானை வந்து கண்டிப்பா கேப்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா பேஸ் ரேங்க்ல வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிட்டு குயினா கன்வெர்ட் பண்ணா கிங்குக்கு வந்து செக்கோட வரும். அதனால இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து சப்போஸ் ரூக் B1 பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ரூக் B1 பிளே பண்ணாலுமே நம்ம சிம்பிளா ரூக் டெக்ஸ் ரூக் பிளே பண்ணிக்கலாம். ரூக் டெக்ஸ் ரூக் பிளே பண்ணாலுமே நம்ம வந்து ஒயிட்டோட ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒயிட் இந்த இடத்துல அர்ஜுனுடைய ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இப்ப அர்ஜுன் வந்து அவருடைய ரூக்கையும் கேப்சர் பண்ணிட்டு குயினா கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு செக் கொடுக்குறாரு. ரூக் G7 செக் இந்த பான் சப்போர்ட் மூலியமா இந்த இடத்துல ஏதாவது டிராயிங் சான்சஸ் ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாக்குறாரு. பட் இந்த இடத்துல அன்பார்ச்சுனேட்லி ஒயிட்டுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஹோல்டிங் சான்சஸுமே கிடையாது. கிங் H8 வந்துடுறாரு அர்ஜுன். கிங் H8 வந்ததுக்கு அப்புறமா இப்ப சிம்பிளா அர்ஜுனுடைய ரூக் வந்து ஒயிட் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இப்ப அர்ஜுனுடைய ரூக்கை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நைட் F1 செக் வருது. நைட் F1 செக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல கிங் எங்க விலகி போனாலுமே இது வந்து ஒயிட்டுக்கு வந்து லூசிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிங் ST போறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிளா குயின் E1 பிளே பண்ணிக்கலாம். குயின் E1 மூலியமா நம்ம இந்த இடத்துல அதாவது இந்த H5 ஸ்கொயர்ல வந்து செக்மேட் ரிட்டர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பிஷப்பையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இந்த இடத்துல ஒயிட் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நம்ம பிஷப் டெக்ஸ் பிஷப் கேப்சர் பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல மெட்டீரியல் வைஸ் வந்து பிளாக்கு தான் வந்து
எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்கு. ஏன்னா பிளாக் கிட்ட வந்து குயின் ஒன்னு இருக்கு. சோ இதை வச்சு அர்ஜுன் வந்து இந்த கேம் வந்து சிம்பிளா பினிஷ் பண்ணிட்டாரு. நம்ம அடுத்து பார்க்க போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜித் குஜராத்தி வந்து ரவுண்ட் 2ல விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான். இதுல வந்து விஜித் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல விஜித் வந்து ஒரு பிரில்லியன்டான மூவ் பிளே பண்றாரு. அது என்ன மூவ்னு பாத்தீங்கன்னா ரூக் C7 செக் தர. ரூக் C7 ஒரு நார்மலான செக் தானே, இது என்ன ஒரு பிரில்லியன்சி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல ரூக் C7 செக் மூலியமா கிங்கால வந்து இந்த 6th ரேங்க்குக்கு வர முடியாது. ஏன்னா நைட் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. கிங்க வந்து நம்ம திருப்பி பேஸ் ரேங்க்குக்கே தள்ளுறோம். இப்ப கிங் வந்து என்ன பண்றாரு, H8க்கு போறாரு. கிங் H8 போனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி ரூக்க வந்து பேஸ் ரேங்க்ல வச்சு ஒரு செக் தரோம். இப்ப ரூக் டெக்ஸ் ரூக், குயின் டெக்ஸ் ரூக் செக் வருது. திருப்பி கிங் வந்து 7th ரேங்க்குக்கு வராரு. அதாவது கிங் G7 வராரு. கிங் G7 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா குயின் D7 செக் தரோம். குயின் D7 செக் மூலியமா நம்ம என்ன பண்றோம், திருப்பி கிங்க வந்து பேஸ் ரேங்க்குக்கே நம்ம தள்ளுறோம். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்கொயர்லயுமே நைட் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. கிங் சப்போஸ் இந்த இடத்துல வந்து F7ல இருந்தாலுமே கிங்கால வந்து E6க்கு வர முடியாது. குயின் வந்து இந்த D7 ஸ்கொயர்ல இருந்து சூப்பரா இந்த E6 ஸ்கொயருமே கவர் பண்ணிட்டு இருப்பாரு. எனிவே பிளாக் உடைய கிங் வந்து பேக் ரேங்க் தான் போய் ஆகணும். அதனால இந்த இடத்துல பிளாக் வந்து கிங் F8 பிளே பண்றாரு. கிங் F8 பிளே பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளா ஒரு மூவ் பிளே பண்றாரு. இந்த மூவ்க்கு அப்புறமா பிளாக் வந்து கேம் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதாவது நைட் E5. நைட் E5க்கு அப்புறமா பிளாக் வந்து கேம் ரிசைன் பண்ணிடுறாரு. இது மூலியமா நம்ம வந்து நைட் அட்டாக் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த F7 ஸ்கொயர்லயே வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். கண்டிப்பா ரெண்டுமே காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல நீங்க வந்து குயினை வச்சு ஒரு செக் தரலாம். பட் நீங்க குயினை வச்சு ஒரு செக் கொடுத்தாலுமே கிங் வந்து H2 ஸ்கொயருக்கு ரொம்ப சேஃபா வந்துருவாரு. கிங் H2 வந்ததுக்கு அப்புறமா ஒயிட் உடைய கிங்குக்கு எந்த விதமான செக்குமே கிடையாது. இப்ப இந்த செக்மேட்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா இந்த இடத்துல வேணும்னா நீங்க நைட் E7 பிளே பண்ணி இந்த செக்மேட்ல இருந்து தப்பிக்கலாம். பட் சிம்பிளா குயின் டெக்ஸ் குயின் வந்து அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லையா உங்களுடைய கிங்கை நீங்க இங்க மூவ் பண்ணாலுமே குயின் F7 செக், இப்ப H8 வந்ததுக்கு அப்புறமா குயின் F8 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால நைட் E5க்கு அப்புறமாவும் பிளாக் வந்து கேம் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. நிகால் செரீனுக்கும் நம்ம இந்தியாவை சேர்ந்த அரவிந்த் சிதம்பரமுக்கும் நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான் இது. வந்து ரவுண்ட் 3ல நடந்துச்சு. இதுல நிகால் செரீன் பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நிகால் செரீன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நைட் D5 பிளே பண்றாரு. நைட் D5 பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ். அவருடைய நைட்டே இந்த இடத்துல சாக் பண்றாரு. இந்த இடத்துல பிளாக்கும் இந்த நைட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த நைட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா இப்ப பான்டெக்ஸ் பான் மூலியமா குயினுக்கு வந்து ஒரு அட்டாக். இந்த குயின் வந்து இந்த பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. அதனால குயின் வந்து கண்டிப்பா இந்த பிஷப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். குயினால இந்த இடத்துல வந்து F5க்கு வர முடியாது. F5ல ரூக் வந்து சூப்பரா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிகால் செரீனுடைய ரெண்டு ரூக்குமே பாத்தீங்கன்னா சூப்பரா ஓபன் ஃபைல்ல வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல குயின் வந்து இந்த D8 ஸ்கொயருக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த பிஷப்க்கு சப்போர்ட்டிவா இந்த இடத்துல சிம்பிளா நைட் E6 பிளே பண்ணிக்கலாம். நைட் E6 மூலியமா நம்ம வந்து பிஷப்பையும் குயினையும் டபுள் அட்டாக் பண்றோம். இது மூலியமா கண்டிப்பா ஒரு பீஸை வந்து நிகால் செரீன் வந்து வின் பண்ணிடுவாரு. அண்ட் அவருக்கு எக்ஸ்ட்ரா பானும் இருக்கும். அண்ட் அவருடைய பொசிஷனும் இந்த இடத்துல வந்து டாமினேட்டிங்கா இருக்கும். இந்த இடத்துல பிளாக் உடைய ரூக் வந்து கார்னர்ல வந்து அடப்பட்டு போயிட்டாரு. பட் ஆக்சுவலா இந்த இடத்துல கேம்ல வந்து நைட் E5 பிளே பண்றாரு பிளாக். நைட் E5 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த இடத்துல நிகால் செரீன் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் பிளே பண்றாரு. நைட் F5 பிளே பண்ணி திருப்பி அதே குயின் அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல பிளாக் வந்து குயின் எடுத்துட்டு வந்து F6ல போடுறாரு. இப்ப சிம்பிளா நைட் எக்ஸ் D6 பிளே பண்றாரு நிகால். இந்த நைட்டை திருப்பி சாக் பண்றாரு. இப்ப நிகால் செரீனுக்கு பாத்தீங்கன்னா இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கலாம், இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நிகால் என்ன பண்றாருன்னா இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்ப இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கிறதுனால இந்த பிஷப் எடுத்துட்டு வந்து திருப்பி E7ல போட்டுறாரு பிளாக். பிஷப் E7 பிளே பண்ணதுக்கு அப்புறமா குயின் E3 பிளே பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. இப்ப இந்த பிஷப் திருப்பி ஒரு அட்டாக். இந்த ரூக்குக்கும் பாத்தீங்கன்னா இந்த குயின் மூலியமா ஒரு சூப்பரான சப்போர்ட் இருக்கு. இப்ப பிஷப் F6 வந்து ரூக் அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் E6 மூலியமா இப்ப நம்ம குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரூக் இந்த பானும் இந்த குயினும் வந்து சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குயின் F8 போறாரு பிளாக். குயின் F8 போனதுக்கு அப்புறமா இப்ப குயின் டெக்ஸ் B6 பிளே பண்றாரு நிகால். குயின் டெக்ஸ் B6 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறைய பான்ஸ் இருக்கு நிகால் செரீனுக்கு. அவருக்கு என்னதான் ஒரு பீஸ் கம்மியா இருந்தாலுமே இந்த இடத்துல ஏகப்பட்ட பான்ஸ் இருக்கு. அண்ட் என்னதான் பீஸ் வைஸ் வந்து பிளாக்கு வந்து அதிகமா இருந்தாலுமே பிளாக்கு வந்து ஒரு ரூக் வந்து கார்னர்லயே இருக்காரு. ரூக் H6 அவருடைய கார்னர்ல இருக்கிற ரூக்கை வந்து H6க்கு கொண்டு வந்து ஆக்டிவேட் பண்ண பாக்குறாரு. இப்ப குயின் வந்து இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஷப்பை வந்து நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ரூக்கை வச்சு சப்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரூக் E-டெக்ஸ் F6 பிளே பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் கொடுக்கலாம். இப்ப நீங்க பான் டெக்ஸ் ரூக் பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி ரூக் டெக்ஸ் F6 பிளே பண்ணிக்கலாம். ரூக் டெக்ஸ் F6 மூலியமா இப்ப உங்களால வந்து இந்த ரூக்கையும் மூவ் பண்ண முடியாது. இந்த ரூக்கை நீங்க H6ல போட்டீங்கன்னா இங்க ரெண்டு பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா வந்து பிளாக்கு வந்து லாஸ் ஆஃப் மெட்டீரியல் தான்.
இந்த ரூக்கு நீங்க சப்போஸ் H7ல போட்டு இங்க அடிஷனல் ப்ரொடெக்ஷன் தரணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா என்ன ஆகும்னா பிஷப் டெக்ஸ் H6 அவைலபிளா இருக்கு. இங்க பிஷப் வந்து சூப்பரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த ரூக்கே உங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. நீங்க சப்போஸ் உங்களுடைய குயினை மூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய குயினை நீங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் E6 செக் வந்து அவைலபிளா இருக்கு. குயின் E6 செக்கு அப்புறமா கிங் G7 வருவாரு. இப்ப குயின் F7 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக் மேட். அப்படி இல்லையா உங்களுடைய குயினை நீங்க இந்த இடத்துல குயின் E8 மூவ் பண்றீங்க, குயின் E6 செக்கை தடுக்கிறதுக்காக அப்படின்னு மூவ் பண்ணீங்கன்னா ரூக் G6 செக் வரும். இப்ப திருப்பி வந்து கிங் மூவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. கிங் மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் D6 செக் வரும். இப்ப திருப்பி நீங்க வந்து உங்களுடைய கிங்கை எங்கேயுமே கொண்டு போக முடியாது. குயின் E7 வச்சுதான் பிளாக் பண்ண முடியும். இப்ப ரூக் F6 செக் அவைலபிளா இருக்கு. இப்ப கிங் G8 வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குயின் டெக்ஸ் குயின் பிளாக் வந்து ஒரு குயினே போயிடும். ஸோ எனிவே இந்த பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா டெட் லாஸ் ஃபார் பிளாக். அதனால இந்த கேமை வந்து ஈஸியா வந்து நிகல் செரின் வந்து பினிஷ் பண்ணிட்டார். அண்ட் நம்ம ஃபைனலா பார்க்க போற ஹைலைட்டான விஷயம் யார் கேம்ல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து SL நாராயணன் அப்படின்ற ஒரு இந்தியன் பிளேயர் கிட்ட இருந்து தான். இது வந்து ரவுண்ட் 1ல விளையாண்ட கேம் தான். இந்த கேம்ல SL நாராயணன் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பர்டிகுலரான பொசிஷன்ல இருந்து SL நாராயணன் வந்து ஒரு பிரில்லியன்டான மூவ் பிளே பண்றாரு. அது என்ன மூவ்ன்றது வேணும்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அது என்ன மூவ் பாத்தீங்கன்னா நைட் எக்ஸ் F3 செக். நைட் எக்ஸ் F3 மூலியமா நைட்டை வந்து சாக் பண்றாரு. அண்ட் இந்த நைட் பாத்தீங்கன்னா ரூக்கையும் வந்து ஃபோர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நீங்க இந்த நைட் அக்செப்ட் பண்ணலனா ஒயிட்டோட ரூக் போயிடும். அதனால இந்த நைட்டை நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இந்த நைட்டை நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் டெக்ஸ் F3 வருது. குயின் டெக்ஸ் F3க்கு அப்புறமா குயின் வந்து கிங்கோடைய கேம்ப்ல பூந்துட்டாரு. அண்ட் கிங் வந்து இப்ப சூப்பர் எக்ஸ்போஸா இருக்காரு. இதுல இருந்து பிளாக்கோடைய ரூக்லாம் வந்து சூப்பரா வந்து இதை வந்து அட்டாக் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல இருந்து கண்டிப்பா ஒயிட்டால தப்பிக்க முடியாது. இப்ப குயின் B2 பிளே பண்றாரு ஒயிட். இந்த இடத்துல குயின் B2 பிளே பண்றதுக்கான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கு. ஏன்னா இந்த பிஷப் வந்து குயின் மட்டும் இல்ல ரூக்கும் வந்து சூப்பரா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த குயினை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக குயின் B2 பிளே பண்றாரு. பட் ஒயிட்டோடைய லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து இப்ப ஃபால் ஆகுது. இந்த இடத்துல நான் வந்து இந்த ரூக் எடுத்து வந்து இந்த பிஷப்பை கவர் பண்ணலாமே நீங்க நினைக்கலாம். பட் சிம்பிளா இந்த இடத்துல என்ன ஆகும்னா ரூக் டெக்ஸ் பிஷப் வந்து அவைலபிளா இருக்கு. ரூக் டெக்ஸ் பிஷப் மூலியமாவும் நம்ம இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த ரூக் வந்து குயின் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. எனிவே இந்த பொசிஷன் வந்து லாஸ்ட் பொசிஷன் ஃபார் ஒயிட் தான். ஓகேங்களா? அதனால இந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா SL நாராயணன் வந்து சிம்பிளா கேம் வந்து பினிஷ் பண்ணிட்டாரு. சோ கண்டிப்பா இந்தியா மேலும் மேலும் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுல எந்த பிரில்லியன்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.